ஓம் நம சிவாய. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் சைலகிரி சித்தர் கோவில் செல்லும் வழியில் இருக்கிற சிவன் ஆலயம். பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு முதல் தடையாக நான் இப்போ தான் வந்திருக்கேன். உள்ளே போய் தரிசனம் பண்ணது பார்த்தீங்கன்னா, சேலம் சுகுணேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற அதே அமைப்பு இங்கே அப்படியே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பை கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சைலகிரியிலே அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு சைலாம்பிகை சமேத சைலகிரீஸ்வர பெருமானுடைய இந்த ஆலயமாகப்பட்டது திருமலகிரி என்னும் ஊரிலே பழமை வாய்ந்த பெயராக விளங்கக்கூடிய சைலகிரி என்பது இதனுடைய பழமை வாய்ந்த ஊராகும். இப்பொழுது இது திருமலகிரி என்று கூறுவார்கள். இந்த சைலகிரியிலே அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய சைலாம்பிகை சமேத சைலகிரீஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே என்றென்றும் தின வழிபாடாக நடைபெற்று கொண்டுள்ளது. காலையிலே 7 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சுடனே அம்மைக்கும் அப்பைக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரத்துடன் நடைபெற்று 12 மணிக்கு மதியம் நடையை அடைக்கப்பட்டு மீண்டும் மாலை 4 மணிக்கு நடை திறந்து இரவு 8 மணிக்கு பள்ளியறை பூஜையுடன் நிறைவடையும். அதற்கு மேலாக இங்கு இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களுக்கும் அவர்களுடைய அந்த முக்தி பெற்ற நாட்களிலே அவர்களுக்கெல்லாம் அன்று குரு பூஜைகளும் நடைபெறும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அவருடைய பூஜையாகப்பட்டதும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதே போல் ஐயப்பனுக்கு மாதந்தோறும் தமிழ் 1ஆம் தேதி அவர்களுக்கு மிக அற்புதமாக அனைத்து அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்று தீபார்த்தனை நடைபெற்று அன்னதானமும் வழங்கப்படும். அதே போல் முருகனுக்கு சஷ்டி கிருத்திகை வழிபாடும் மிக சிறப்பாக நடைபெறும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமிக்கு மிளகாய் யாகங்கள் நடைபெற்று முறையாக அபிஷேகத்துடன் அலங்காரத்துடன் அவருக்கும் வழிபாடுகள் நடைபெறும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தனி சந்நிதியாக விளங்கக்கூடிய சனீஸ்வர பெருமானுக்கு சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு அவருக்கு நல்லெண்ணெயிலே அபிஷேகத்துடன் பாலபிஷேகத்துடனும் அவருக்கும் வழிபாடுகள் நடைபெற்றுள்ளது. அதே போல் இந்த ஆலயத்திற்கு தினசரி வழிபாடுகளும் மாத வழிபாடுகளும் பிரதோஷ வழிபாடுகளும் அமாவாசை வழிபாடுகளும் பௌர்ணமி வழிபாடுகளும் அனைத்து வழிபாடுகளும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இங்கு வரக்கூடிய அன்பர் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் வேண்டுவதை ஈவான் கண்டான் என்பது போல அவர்கள் எல்லாம் வந்து என்னென்ன வேண்டுகிறார்களோ அந்த வேண்டக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மிக விரைவிலே நிவர்த்தி தந்து மக்கள்கள் நல்ல முறையிலே அருள்வார்த்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமல்ல பெருமானுடைய திருவடியை காண வரக்கூடிய அன்பர் பெருமக்கள்கள் அனைவர்களுக்கும் அனைத்து செல்வங்களும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வேண்டுமாயும் அடியேனுடைய அன்பு கட்டளை. திருச்சிற்றம்பலம்.